Friends, welcome to Sha Samayal. Summer season ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்ம ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி கூழ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம உடம்ப ரொம்ப குளிர்ச்சியாகவும் வயிறு ஃபுல்லா வச்சிருக்கும். ஹெல்த்தியான கூழை பெரியவங்கள்ல இருந்து சின்னவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷா சமையலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் செய்யலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. உடனுக்குடன் நீங்க அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். ராகி கூழ் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் நான் 1/2 கப் அளவு ராகி மாவை சேர்த்துருக்கேங்க. அதில் 2 கப் அளவு தண்ணியை சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்சியில் 1/4 கப் அளவு பச்சரிசியை சேர்த்துருக்கேன். அதை நல்லா குருணையாக அரைச்சிக்கோங்க. ஒரு சில்வர் பாத்திரத்தில் 2 கப் அளவு தண்ணியை வச்சு மிதமான சூட்டில் வச்சு தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி குருணையை சேர்த்து அந்த அரிசியை நல்லா வேக வைக்க போகிறோங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகும் அந்த அரிசி வேகிறதுக்கு. ஏன்னா நம்ம குருணை தானே சேர்த்தோம், அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ராகியை கலந்து வச்சோம் இல்லையா தண்ணியை, அதை இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். ராகி மாவு நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணுங்க. இப்போ தேவையான அளவு உப்பை சேர்த்து மிதமான சூட்டில் நல்லா இந்த ராகியை கொதிக்க வைக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது, நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்கணும். ஒன்ஸ் அது திக்காயிடுச்சுன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் நைட் சாதம் மிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த சாதத்தோடையும் இந்த ராகி மாவை தண்ணியை கலந்து ஊற்றி நீங்கள் உடனே ரெடி பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தி, பழைய சாதத்தில் செய்கிறதும். பாருங்கள், இப்போ திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்படி கரண்டி வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா கீழே அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம ராகி மாவு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை மூடியை போட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணுங்க. சூடாகவே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம மோரை ரெடி பண்ணிடலாம். நான் 1/2 கப் அளவு நல்லா திக்கான தயிர் எடுத்திருக்கேன். அந்த தயிரை நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிச்சுக்கிட்டு நான் 1/2 கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மோர் மாதிரி நல்லா நம்ம அதை கலந்துக்கணும். ஏன் நம்ம ராகியை திக்காக வைக்கிறோன்னா அப்போ தான் இந்த மோரில் கலக்கும் போது ஈக்குவலாக இருக்கும். நம்ம அந்த ராகி கூழ் நல்லா ஆறிடுச்சுங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம மோரில் சேர்த்து கலக்கணும். இப்போ நம்ம மோரில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ராகி கூழை காலையில் குடிச்சிட்டு வெயிலில் போனால் அவ்வளோ உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். நம்ம வயிறு ஃபுல்லாகவே இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பெரியவங்கள்லேருந்து சிறியவங்க வரைக்கும் குடிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. நம்ம முன்னோர்கள்லாம் கம்பங்கூழ், ராகி கூழ் இந்த மாதிரி ஹெல்த்தியானதான் சாப்பிடுவாங்க. நம்ம தான் லெமன் ஜூஸ் இந்த மாதிரிலாம் மாறிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம், மோர் மிளகா, வத்தல் இதோட தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் ஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.